இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விசை திண்டிவானத்திலே பேருந்துகள் கூடும் இடத்திலே ஒரு வயோதிகர் தொழுநோய் படைத்தவர், விரல்களை பார்த்தால் அசிங்கமாக இருக்கும், முகத்தையும் அவர் முகம் மூடிக்கொண்டுதான் இருந்தார். பேருந்தில் ஏறுவதற்கு கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நபர் தானாக முன்வந்து அவரை பக்குவமாக அந்த பேருந்திலே ஏற வைத்து உட்கார வைத்தார். அவர் இறங்கும் பொழுது அந்த தொழுநோயாளி கேட்டார், நீங்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டார். ஆம் என்று சொல்லி இறங்கிவிட்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அதே திண்டிவானத்தில் நான் 2 வருடம் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். மாதம் அங்கே ஒரு மருத்துவமனை உள்ளது. அங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு பாவ சங்கீதம் கேட்பதற்காக மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை செல்வேன். கொஞ்சம் முன்னதாகவே போகலாம் என்று சொல்லி அந்த கோவிலுக்குள் போய் உட்கார பார்த்தேன். அவருடைய ஜெபக்கூட மேலே இருக்கும். நான் உள்ளே போவதற்கு முன் ஒரு சிறு குழந்தை 2ஆம் வகுப்பு படிக்கிறது. அந்த குழந்தை பக்தியாக தேவ நற்கருணை பெட்டிற்கு முன்னால் போய் முழந்தாட்படிட்டு ரொம்ப உருக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தது. வேறு யாரும் அந்த கோவிலிலே இல்லை. எனக்கு அது பார்த்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சின்ன குழந்தை யாரும் இல்லாத சமயத்திலே இவ்வளவு உருக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறதே என்று. பிறகு கொஞ்ச நேரம் படுத்திருக்கும் மாதா சுரூபத்திற்கு முன்னால் வந்து பக்தியாக வேண்டிக் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் நானும் காத்து கொண்டிருந்தேன், அவள் திரும்பி வருவாள் என்று. ஜபித்த பிற்பாடு திரும்பி வந்தாள். வாசப்படியிலே நான் நின்று கொண்டிருந்தேன். வந்த உடனே உன் பெயர் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அது இங்கிலீஷில் பேசும். மை நேம் இஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னது. என்ன வேண்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டேன் நான். ஃபாதர், மை மதர் கேவ் பர்த் டு மை பிரதர், ஸ்மால் பிரதர். என்னுடைய அம்மா எனக்கு தம்பியை கொடுத்துருக்குறாங்க ஆஸ்பத்திரியில். அந்த என்னுடைய அம்மாவுக்காகவும் என் சொந்த குட்டி தம்பிக்காகவும் ஆண்டவரிடத்தில் நலம் கொடுக்கும்படியாக மன்றாடினேன்னு சொன்னார். நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படின்னு கேட்டேன். எறையானூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லி. அது க்ளூரி சிஸ்டர்ஸ் நடத்துகின்ற ஒரு பள்ளிக்கூடம். இது நான் மறந்து போய்விட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்துட்டேன். நான் 2 வருஷத்திற்கு பிற்பாடு நான் இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து விட்டேன். ஏறக்குறைய 2.5 வருஷம் ஆயிடுச்சு. போன மாதம் திண்டிவானத்தில் புனித ஃபாதர் கவான் டஃபிக்காக 125வது பிறந்த நாள் கொண்டாடினார்கள் விமரிசையாக. ஏனென்றால் திண்டிவானத்திலே அவர் கட்டின பள்ளிக்கூடங்கள் மிக மகத்தானவை. நான் அந்த பலிபூசை மேற்றாணிமார்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். மக்கள் எல்லாரும் கூட்டமாக பூசைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நடுவில் நான் அப்படியே உள்ளே போகும் பொழுது கடைசியிலே மேற்றானமார்களை வரவழைப்பதற்காக இந்த க்ளூனி பிள்ளைகள் நன்றாக அழகாக உடுத்தி தட்டிலே பூக்களை வைத்திருந்தார்கள். ஏற்கனவே சிறிய பிள்ளைகள் தான். எனக்கு ஒரு ஆசை, அந்த பிளெஸ்ஸிங் என்ற பெண்
இந்த கூட்டத்தில் இந்த 15 பேரில் இருக்குமா அப்படின்ட்டு நான் சும்மா வேறு பேருக்காக கூப்பிட்டேன். இங்கே பிளெஸ்ஸிங் என்ற பெண் ஏதாவது இருக்கிறதான்னு அது உடனே கை தூக்கிடுச்சு. எப்பா 2 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த பொண்ணை நான் காட்டேன். இப்போது 4ஆம் கிளாஸ் படிக்குது. நான் கேட்டேன், என்ன தெரியுதா? தம்பி நல்லா இருக்கிறானா? ரொம்ப சந்தோஷம். அது இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, குழந்தை பருவத்திலேயே குடும்பத்தில் ஜெபம் பண்ணுகிறதை அந்த குழந்தை கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும். அவங்க அம்மா அவங்க அப்பா ஜெபிப்பதை பார்த்திருக்க வேண்டும். அந்த பழக்கத்திலே தன் சொந்த அம்மாவுக்கு இருக்கிற நிலைமையை கண்டார். தனக்கு ஒரு தம்பி கடவுள் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு அவளிடத்தில் இருக்கிறதை நான் நன்றாக பார்த்தேன். நம்முடைய பிள்ளைகள் அது அவங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கு தான் தெரிய வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் எல்லாம் நமக்கு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு 2 உருவகங்களை நமக்கு முன்வைக்கிறார். நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருங்கள். 2வது, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, உப்பு என்பது என்றால் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் தினமும் நாம் அதை பயன்படுத்துகின்றோம். உப்பில்லாமல் மற்றவர்களை உண்ணலாகாது, உண்ண முடியாது. உப்பு இருந்தால்தான் ருசியும் கிடைக்கும். ஆகவே உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். உப்பு ருசியை கொடுக்கிறது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று பழமொழி. உப்பு பாதுகாக்கும் தன்மையுடையது, பதப்படுத்தும் தன்மையுடையது. உப்பு சில மருத்துவ குணங்களையும் பெற்றிருக்கிறது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரத்த அழுத்தம் என்று பிளட் பிரஷர் என்று சொல்லுகிறார்களே, இவ்வுலகில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சில சமயங்களில் மாரடைப்பால் இறந்து போய் விடுவார்கள். ஏனென்றால் உப்பு அதிகமாக ஆக இரத்தத்தில் அது கலந்து அந்த இரத்த ஓட்டத்தை மிக தாமதமாக ஏற்படுத்தும். ஆகையினால் இந்த இரத்த அழுத்தம் உடையவர்கள் உப்பை குறைத்துக் கொள்வது வழக்கு. டாக்டர்களும் அதை தான் சொல்லுவார்கள். ஆகவே உப்பு சில சமயங்களிலே அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, அது தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். உப்பை தனியாக நாம் சாப்பிட முடியாது, அது உணவுப் பொருள் தான். ஆனால் தனியாக அப்படியே உப்பு கொட்டிக்கொள்ள முடியாது. அது அதுக்கு தகுந்த விதத்தில் அந்த உப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவே இவ்வளவு அந்த உப்புக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றால் அது தனக்கு மட்டும் எதுவும் செய்து கொள்ள முடியாது. உப்பை திண்டிக்க முடியுமா? முடியாது. மாறாக மற்றவர்களுக்கு பயன்படுகிறது, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ருசியை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது, பதம் செய்யக்கூடிய தன்மையை அதுக்குள்ளே நான் பார்க்கிறோம். இந்த உருவகத்திலே தான் ஆண்டவர் நம்ம என்னப்பா சொல்லுகிறார்? நீங்கள் உலகின் உப்பாய் இருங்கள். உப்பாய் இருங்கள் என்றால் நாம் துவர்ப்போடு இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. மாறாக நாம் மக்கள் மத்தியிலே வாழும் பொழுது, இந்த உலகத்திலே கடவுளுடைய இயேசுவின் சீடர்களாகிய நாம் மற்றவர்களோடு பழகும் பொழுது மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அனைத்திலும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போமையானால் அது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பேராசை, அநீதி, பாலியல் மோகத்தால் சமுதாயம் கெட்டு போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் எவ்வளவோ கீழ்த்தரமான மற்ற ரகமான காரியங்களிலே மனிதர்கள் ஈடுபடுவதையும் செய்தித்தாளிலே அன்றாடம் நாம் பார்க்கிறோம். ஆணவத்தாலும் சுயநலத்தாலும் இறைவனை மறந்து
மறுத்து நல்வாழ்வை தேவையற்றவைகளுக்கு அடகு வைத்துவிட்டு அறியாமையாலும் சமுதாயம் சீரழிந்து விடுகின்றதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்றால், இந்த விதமான அநீதிகளை, இந்த விதமான சமுதாயத்திற்கு விரோதமான காரியங்களிலே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் தடுப்போமையானால், இவைகள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து தள்ளுவோமையானால், மற்றவர்களுக்கு நல்வழியை காட்டும் பொழுது நாம் உலகிற்கு உப்பாக இருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உப்பாயிருங்கள். உப்பு என்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வாழ்க்கையிலே யார் யாரை நாம் பார்க்கிறோமோ, தேவையுள்ளவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்யும் பொழுது நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். எப்படி அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு தொழுநோயாளியை அவன் மேலே ஏற உட்கார வைத்தவற்றை பார்த்து நீங்கள் கிறிஸ்துவர்களா என்று கேட்டிருந்தால் அவனுக்கு தெரிகிறது கிறிஸ்துவர்கள் தான் இவ்விதமாக உதவி செய்வார்கள் என்ற ஒரு உண்மை அவனுக்கு நன்றாக புலப்படுகிறது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொன்று ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், it is better to light the candle than to curse the darkness. இருளை சபிப்பதை விட மெழுகுவர்த்தி, கொளுத்தின மெழுகுவர்த்தியை நீங்கள் ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு இன்னொரு படி மேலே போகிறார். நீங்கள் வத்தியை வைத்துக் கொண்டு உலகின் ஒளிதானே என்று சொல்லிக் கொள்வதை விட நீங்களே சுடர்விடும் விளக்காக அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் குறிப்பிடுவது. நீங்கள் உலகிற்கு ஒளி. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை முறைகள், உங்களுடைய பேச்சு முறைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் உண்மையாகவே கடவுளை உலகிற்கு காட்டுகிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திற்கு தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொகுசுகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்திய நாட்டிற்கு கல்கத்தாவிலே வந்த அன்னை தெரேசாள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை, அல்லது மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்கத்தாவில் வந்து சேரவில்லை. மாறாக ஆண்டவர் சொன்ன வாக்கியம், கட்டளை, நான் உங்களை அன்பு செய்தது போல, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்ற அந்த அன்பின் கட்டளையினால் ஈர்க்கப்பட்டு இந்த அன்னை தெரேசாள் அந்த கல்கத்தாவில் இருந்த பரம ஏழைகளை, நலிந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, தூக்கி எறியப்பட்ட மக்களை, வீதிகளிலே பரிதாபமற்ற நிலையில் இருக்கிற மக்களை ஒன்று சேர்த்து காப்பாற்றுகின்ற முறைகளை பார்த்து எல்லோரும் உலகமே வியக்கத்தக்க நிலையை அடைந்தது. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலேயும் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் தரமான விருதை அவர்கள் கொடுத்து பாரத ரத்னா என்று கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக. எத்தனையோ நாடுகள் அவர்களை அழைத்தார்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக. இயேசுவின் அன்பை, இயேசுவின் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அன்னை தெரேசாளை பார்த்த ஒரு ஒரு சினிமா நடிகர் மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார். அன்னை தெரேசாள் தன்னுடைய வாழ்க்கையை, அவருடைய முறைகளை பார்க்கும் பொழுது எப்படி மக்களோடு பழகுகிறார், எப்படிப்பட்ட மக்களோடு பழகுகிறார், அவர்களிடத்தில் காட்டும் அன்பு எப்படிப்பட்டது, அவர்களை பார்த்து முகம் சுளிக்காமல் மகிழ்ச்சியோடு அவர்களை தொட்டு கழுவி அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த நடிகர் சொல்லுகிறார்,
அன்னை தெரேசாளை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவத்தை அவர் செயல்களில் கண்டேன். அவருடைய அன்பின் தியாக செயல்கள் கடல் அலைகளை விட வேகமாக உலகை சுற்றி வருகின்றன என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஒரே இடத்துல இருந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு பணி செய்யும் பொழுது தியாக மனப்பான்மையோடு இயேசுவினுடைய அன்பின் உந்துதலால் செய்த அந்த செய்கை உலகெங்கும் பரவுகிறது. அதுதான் உலகின் ஒளியாக இருத்தல் என்பது அர்த்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் உதவியினால் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன செய்கிறோம், நாம் உண்மையாகவே மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பிறர் நலமும் தியாகமும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது தான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, நமது கிறிஸ்துவ தரம் அன்பில் உள்ளது. தரம் உள்ள கிறிஸ்துவர்களாக வாழ்ந்தோமையானால் உலகிற்கு நாம் உப்பாக இருப்போம், உலகிற்கு ஒளியாக இருப்போம். கிறிஸ்துவர்கள் ஒளியாய் உப்பாய் இருக்கிறார்கள் என்றால் நல்ல மனித நேயம் உள்ளவர்களாக நற்செயல்கள் புரிபவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை புரிந்து கொள்ள வேண்டும் நன்மை செய்வதற்கு. மாறாக நன்மை செய்பவர்களையே குறை கூறிக்கொண்டிருப்போமையானால் அது கிறிஸ்துவ தன்மை அல்ல, கிறிஸ்துவமே அல்ல. மாறாக மற்றவரோடு நாம் ஒத்துழைத்து இன்னும் நல்லதாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும், ஒத்துழைக்க முயற்சிக்க வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, பிறரையும் தன்னையும் உலகத்தையும் சாத்தானிடமிருந்து தீயவை அனைத்திலிருந்தும் பாவ பலவீனங்களிலிருந்து பாதுகாக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவர்களாகிய நாம் உலகின் ஒளியாய் இருப்போம், உலகின் உப்பாய் இருப்போம். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் சாரமுள்ள உப்பாக இருக்கிறோமா, சாரமற்ற குப்பையிலே போடக்கூடிய உப்பாக இருக்கிறோமா, அல்லது நாம் ஒளியின் மக்களாக வாழ்கிறோமா, அல்லது இருளின் மக்களாக நாம் வாழ்கிறோமா? சிந்தித்து சாரமுள்ள உப்பாக வாழ்வோம், ஒளியின் மக்களாக வாழ்வோம்.